ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பத்மன் ஃபோட்டோகிராஃபி. இன்றைக்கி நம்ம கெனான் லைனப்பில் இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமரா வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பயங்கர பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் அட் த சேம் டைம் ஃபியூச்சர் பேக்டாக இருக்கும். அது என்ன கேம் அப்படின்னா, கேமங்க இதோ பாக்கெட் ஃப்ரெண்ட்லியான கெனான் R8 இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கே வந்து இந்த வீடியோவை வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபாக பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் எதாவது கண்டென்ட் விட்டு போயிட்டா ஆப்வியஸ்லி வந்து பீரோல்லையோ இல்லைனா அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர்லையோ எதாவது ஆட் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி வந்து ஸ்கிரிப்ட் நோட் டவுன் பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னு பார்ப்போம். இனி வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நான் ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் வந்து ப்ரொஃபஷனலாக என்ட்ரு ஆக போகிறேன். நான் வந்து ஒரு ஆமச்சர்லேருந்து ப்ரொஃபஷனல் செக்டர் என்ட்ரு ஆகும்போது ஒரு என்ன கேம் வாங்கலாம், எனக்கு அட் த சேம் டைம் நான் பிஸ்னஸ் பெருசாக ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். பட் அட் த சேம் டைம் அதோட ஃபீச்சர்ஸ் வந்து நான் ஒரு ப்ரொஃபஷனல் செக்டரில் என்ட்ரு ஆகிற அளவுக்காக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த டவுட் கிளியர் பண்ணுறதா நம்ம கெனான் R8 வீடியோ பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் ரொம்ப டெக்னிக்கலாக R8 இது இருக்குது அது இருக்குது அப்படின்லாம் சொல்லலை. கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து மேலோட்டமாக ஃபியூச்சர்ஸ் டாப் ஃபியூச்சர்ஸ் சொன்னாலும் கெனான் R8 ஏன் வர்த்து, பட் அட் த சேம் டைம் இது 2026 இன்வெஸ்ட் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றதான் இந்த வீடியோட வந்து ஒரு மெயின் பாயிண்ட்டு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் இப்போ R8 வாங்கினீங்க அப்படின்னா R6 Mark 2லேருந்து R6 Mark 3 வந்துடுச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி வந்து R5 Mark 2 நிறைய வந்து ஃபுல் ஃப்ரேம் பாடி கெனான் லைனப்பில் இருக்குது. பீங் ஏ கெனான் யூசர் நான் அதில் இருக்கிற லைனப் மட்டும் சொல்கிறேன். ஸோ அதர் பிராண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு நிறைய இருக்குது. பட் R8 ஏன் வந்து நம்ம இப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஒரு என்ட்ரி லெவலில் பிகினராக என்ட்ராகிறவங்களுக்கு அப்படின்னா அந்த ஃபீச்சர்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஏன் R8 வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு மேஜரான 2 ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டிசைன் எவ்வளோ காம்பேக்டான பாடி பாருங்கள். ஒரு ஆமச்சர் ஃபோட்டோகிராஃபர் வந்து புதுசாக ஒரு ஃபுல் ஃப்ரேமுக்கு மாறணும், எனக்கு க்ராப் சென்சார்லேருந்து மாறணும் போது தே ஆர் யூஸ் டு அந்த க்ராப் சென்சார் சின்ன சின்ன பாடிஸ் யூஸ் ஆகிருப்பாங்க. அவங்க வந்து டப்புன்னு வந்து இப்போ என்னோட R5 Mark 2 இல்லை ஒரு R1 அந்த மாதிரி பெரிய பாடிஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படலாம். அதனால இந்த மாதிரி ஒரு காம்பேக்டான பாடி எடுத்து அவங்க ஃபீல்டில் என்ட்ராகும் போது they get used to it. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேம் தாண்டி வந்து கையில் கிரிப் எப்படி இருக்கணும், என்னென்ன ஷாட்டுக்கு என்னென்ன பொசிஷன் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ ஈஸியாக இருக்கும் அவங்க கற்றுக்கிறதுக்கு. அண்ட் அட் த சேம் டைம் இது ரொம்ப லைட் வெயிட், 461 grams தான் இதோட பாடி மட்டுமே. ஸோ இவ்வளோ லைட் வெயிட்டாக ஒரு பாடி இருக்கிறனால இதை வந்து ஆமச்சர்ஸ்க்கும் நியூ பிகினர்ஸ்க்கும் வந்து பயங்கரமாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ரெண்டாவது ஒரு மெயின் விஷயம் இதையா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதோட பட்ஜெட். இந்த பட்ஜெட் வந்து இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து அரௌண்ட் 1.5 வந்து நீங்கள் A to Z இதில் எடுத்துலாம், ஒரு பாடி ப்ளஸ் லென்சஸோட சேர்த்து. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால லைக் என்ட்ராகிறவங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. வந்து ஏர்ன் பண்ணினா தான் அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஃப்ரேம் வேணும். பட் அட் த சேம் டைம் வந்து எனக்கு வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அட் த சேம் டைம் கையில் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஒரு ஃபுல் டே வெட்டிங்லாம் எடுக்கணும்னா இதோட லைட் வெயிட்டுக்கு நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம், ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம் இருக்கிற வெயிட்டையும் ஃபுல் டே ஷூட்டையும். இப்போ நான் R5 வந்து 2870 போட்டு எடுக்கிறேன்னா ஒரு ஃபுல் டே ஷூட்டுக்குலாம் கண்டிப்பாக கையில் வந்து பெயின் தெரிய ஆரம்பிச்சிடும். பட் நான் யூஸ் ஆகிட்டேன், எனக்கு ஆல்மோஸ்ட் 10+ இயர்ஸாக ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் தாண்டி இப்போ புதுசாக வரவங்களுக்கு இது வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கும்ல. ஸோ அவங்க ஈஸியாக கற்றுக்கலாம், ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம். எனக்கு இந்த வெயிட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு அது மைண்டில் டிஸ்ட்ராக்ட் ஆகாது. ஸோ அதனால் வந்து இது வந்து மெயின் கீ ஃபேக்டராக வந்து இந்த 2 பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து டிசைன் அண்ட் வெயிட்டு, ரெண்டாவது வந்து இதோட பட்ஜெட். ஓகே, ஃபீச்சர்ஸ் பற்றி பேசலாம். வை திஸ் கேமரா ஸ்பெஷல்? ஏன் 2870 போட்டதும் கேமராவே சின்னதாக இருக்குது. அண்ட் இங்கே லொக்கேஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் லைட்ஸ் வேரி ஆகிட்டே இருக்குது. எனிவே, ஃபீச்சர்ஸ் பற்றி பேசும்போது நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்த மாதிரி இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேம் பாடி. R8 வந்து 1 lakhல ஒரு ஃபுல் ஃப்ரேம் பாடி கிடைக்குதுன்னும் போது என்டையர் பிராண்டில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இதில் மட்டும்தான் இவ்வளோ லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபுல் ஃப்ரேம் பாடி கிடைக்கும். எல்லாமே ஒரு 1.5 above அரௌண்ட் 2 அந்த மாதிரி போயிடும். கெனானில் மட்டும்தான் R8 வந்து அரௌண்ட் 1ல கிடைக்கும். அதுவும் இப்போ நீங்கள் வந்து டாக்ஸ் ரிடம்ஷன் அந்த மாதிரி ஆஃப்லைன் மார்க்கெட்லாம் எடுத்திங்கன்னா நீங்கள் பாடி மட்டும் வந்து வித்தின் 1ல கூட சம்டைம்ஸ் கிடைக்கலாம். அண்ட் யூஸ்டு மார்க்கெட்டில் ட்ரை பண்ணாலுமே இன்னும் சீப்பராக கிடைக்கவே வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் என்ட்ராகும் போது ஒரு ஃபுல் ஃப்ரேம் பாடி இவ்வளோ பட்ஜெட்டில் கிடைக்கிது அப்படின்னும் போது சமவத் தான். ஃபுல் ஃப்ரேம் என்னதும் அப்படியே ரொம்ப பயந்துட வேணாம். ஒன்றும் இல்லை, சென்சார் சைஸ் பெருசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் பிளர் போக்கே வந்து ஹெவியாக கிடைக்கும். அப்புறம் வந்து இமேஜோட குவாலிட்டி அதிகமாகும். ஓகேங்களா? ஃபுல் ஃப்ரேம் பற்றி சொல்லும்போது இன்னொரு இதில் மேஜரான விஷயம் என்ன அப்படின்னா சென்சார். இப்போ சென்சார் அண்ட் குவாலிட்டி வந்து இப்போ ஒரு என்ட்ரி லெவல் பாடியாக இருக்குது, இதில் வந்து சென்சார் அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும், ஏதாவது சாக்ரிஃபைஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் வந்து கெனான் வந்து இதை வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க சென்சார் கெனான் R6 Mark 2 சென்சார் அப்படியே டேரெக்டாக இதில் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு காஸ்ட்லியான பாடி, நிறைய பேர் R6 Mark 2 தெரிஞ்சிருக்கும் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு ஹிட்டான பாடின்னு. அந்த சென்சார் இதில் வைக்கிறனால இமேஜ் குவாலிட்டியில் எந்த சாக்ரிஃபைஸும் இல்லை, இமேஜ் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஃபுல் ஃப்ரேம் என்னும் போது உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரேம் அண்ட் சென்சார் குவாலிட்டி ரெண்டுமே உங்களுக்கு வந்து நல்லா இம்ப்ரூவாகவே கொடுத்துருக்கு. அண்ட் ஃபுல் ஃப்ரேம்ன்றனால உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, இப்போது க்ராப்டு பாடியிலேருந்து நீங்கள் மைக்ரேட் ஆகுறீங்க APS-C பாடியிலேருந்து அப்படின்னா நீங்கள் வந்து
லைக் இது வந்து ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் 1.5 கிராப்பில் வந்து லென்சஸ் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ 35னா உங்களுக்கு டேரக்ட் 35 கிடச்சிருக்காது. ஒரு 1.5 கிராப்பில் தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். பட் இப்போ நீங்கள் R8ல ஒரு ஃபுல் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறதுனால 50னா 50 டேரெக்டாக கிடைக்கும். ஸோ 85னா 85 கிடைக்கும். இது 2870 நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் டேரெக்டாக கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி டேரெக்டாக ஃபுல் ஃப்ரேம்னா ஃபுல் ஃப்ரேமோட இது கிடைக்கிறதுனால டெப்த் கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரொஃபஷனல் சினாரியோவில் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெட்டிங்ஸில். அண்ட் நானுமே இதை வந்து இப்போ என்னோட வெட்டிங்கில் செகண்டரி போர்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு கொஞ்சம் சொல்ல ஈஸியாக இருக்குது. ஒன் ஆஃப் த அனதர் டாப் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது Canon லைனப்பில் வரனால ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆட்டோ ஃபோக்கஸ் கிங்குன்னே சொல்லலாம். ஸோ இது R6 Mark 2 சென்சார் அப்படியே வரதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ அதோட ஃபியூச்சராக இம்ப்ளிமெண்ட் ஆகிற இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம யார் மேலே ஃப்ரேம் வைக்கிறோமோ, ஈதர் அனிமல், வெஹிக்கல் ஆர் பீப்பிள், அந்த 3 மோட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 மோடில் எதை செலக்ட் பண்ணாலுமே அது எக்ஸாக்டாக அந்த ஐ லெவல் போய் லாக் ஆகிடுது. ஃபோக்கஸ் ட்ராக்கிங்கும் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வெட்டிங்ஸில் ஒர்க் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ரெடிஷனல் எடுக்கிறோன்னா மாப்பிள்ளை பொண்ணு மேலே ஃபோக்கஸ் நீங்கள் வச்சுட்டீங்க, இல்லை அங்கே மட்டும் ஒரு ஜோன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக எல்லா ஃபோட்டோஸுமே அவங்க மேலே வந்து ஐயில் லாக் ஆகி செட் ஆகிடும். அண்ட் டு த எக்ஸ்டென்ட் கேண்டிடுமே இதில் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. கேண்டிட் பண்ணுற அளவுக்கும் வந்து இதில் ஒர்த்தான இது தான். பட் என்னன்னா சென்சாரோட லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஒரு கலர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகலாம். இப்போ R5 ரேஞ்சுக்கோ இல்லை R5 Mark 2 ரேஞ்சுக்கோ அங்கேருந்து கொஞ்சம் டவுன் கிரேட் இருக்கும். ஆப்வியஸ்லி பட்ஜெட் இருக்கனால அந்த விஷயத்தில் அது வருது. பட் டாப் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஃப்ரேம், சென்சார் அண்ட் குவாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து இது ஆட்டோ ஃபோக்கஸ், இதெல்லாமே வேறு லெவலில் இது டாப் ஃபீச்சராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டாப் ஃபீச்சர் என்ன அப்படின்னா இதோட வீடியோ ஃபீச்சர்ஸ். இதோட வீடியோ கெப்பாசிட்டி வந்து செம்மையாக இம்ப்ரெசிவாக இருக்குது. 4K 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் அன்க்ராப்பில் கொடுக்கும். ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து டாப் ஃபுல் ப்ரொஃபஷனல் கண்டென்ட் கிரியேட்டராக என்ட்ராக போகிறீங்க அப்படின்னா 4K அன்க்ராப்டெல்லாம் வந்து ஒரு செம ஒர்த்தான ஃபீச்சர் உங்களுக்கு. ப்ளஸ் இதில் வந்து R6ஓட ஐ ட்ராக்கிங்கு, அப்புறம் சென்சார் குவாலிட்டி, ஃபுல் ஃப்ரேமு, ப்ளஸ் இது பத்தாதுன்னு 4K அன்க்ராப்டுன்னும் போது நீங்கள் வீடியோ வந்து நல்லா ஒய்டாக சூப்பராகவே எடுக்கலாம். அண்ட் பின்னாடி டெப்த்து பொக்கேலாம் வந்து சூப்பராக கொடுக்கும். vloggingக்குமே இது ஈஸியாக நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி 2870 போடாதீங்க. வேறு ஏதாவது பாடி போட்டிங்கன்னா vloggingக்குமே இது வந்து ஈஸியாக இருக்கும், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ என்கிட்ட இருக்க 2870 வச்சுன்னா சில ஷார்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தனால இதை போட்டு வச்சிருக்கேன். என் லென்ஸோட பாடி சின்னதாக தான் இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த 4K 60 அன்க்ராப்டு ஃபியூச்சர் வந்து 2026ல் வந்து செம ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா இப்போ லான்ச் ஆகிற பாடிஸில் கூட நான் ஃபஸ்ட் சொல்லிட்டு இருந்தேன்ல, சிலதில் வந்து கிராப்டு தான் இருக்குது, அன்க்ராப்டு இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஃபியூச்சர் பேக்டாக இது யோசிச்சிங்க அப்படின்னா வீடியோ செக்டாரில் வந்து இது கண்டிப்பாக ஃபியூச்சர் பேக்டாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து 2026 லைனப்லையோ 2027 லைனப்லையோ இந்த பாடி வச்சு நீங்கள் வந்து ஒரு பி கேமா யூஸ் பண்ணணும், இல்லைனா 2026ல் ஒரு ஏ கேமாவை யூஸ் பண்ணனா கூட இது வீடியோக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். 4K அன்க்ராப்ட் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நல்லது மட்டும் பேசினேன், அப்படி கொஞ்சம் நெகட்டிவ்ஸும் இருக்கும் இல்லை, இந்த பாடியாக இருந்தாலும். ஸோ இந்த பாடியிலுமே சில நெகட்டிவ்ஸ் இருக்குது, அது என்னென்னு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த நெகட்டிவ்ஸ்லாம் பார்த்துட்டு இவ்வளோ நேரம் நான் சொன்ன டாப் ஃபீச்சர்ஸ் அந்த நெகட்டிவ்ஸை வந்து ஓவர் ரூல் பண்ணுதா அப்படின்னு பார்த்துட்டு உங்கள் டிசிஷன் எடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி சைஸ். இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து LP E17 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே சின்ன பேட்டரி கம்பேர்ட் டு R6, R5 அண்ட் EOS Rல கூட சரி, Rலலாம் பெரிய பேட்டரி இருக்கும். ஸோ இது வந்து வெட்டிங் சினாரியோவில் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் பண்ணும். ஒரு அரௌண்ட் ஒரு 240 இமேஜஸ் 250 இமேஜஸில் வந்து பேட்டரி ரன் அவுட் ஆகிடும். ஸோ மல்டிபிள் பேட்டரிஸ் நீங்கள் கேரி பண்ணுற மாதிரி ஆகிடும். நானே வந்து இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் இருக்க GPS, ப்ளூடூத் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு ஏர்ப்ளைன் மோடில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் எனக்கு வந்து ஷார்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸஸ் கிடைக்கும்ட்டு. இல்லை நீங்கள் எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆனில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃப் தாண்டி இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஃபீச்சர்ஸ்லாம் அதெல்லாம் ஆனில் இருந்தீங்கன்னா பேட்டரி இன்னுமே கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் மல்டிபிள் பேட்டரிஸ் கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்பர் 1 கான். ஓகேங்களா? அதாவது நம்பர் 1 நெகட்டிவ். ஸோ நான் நெக்ஸ்ட் பார்க்குற மேஜரான கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் மெமரி கார்டு ஸ்லாட். இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் செக்டாரில் என்டர் ஆகணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு நம்ம வந்து இதில் சிங்கிள் மெமரி கார்டு ஸ்லாட்டு தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய நெகட்டிவ் தான். ஏன்னா இப்போ நான் R5ல வந்து மல்டிபிள் ஸ்லாட் இருக்குது, 2 கார்டு போடுவேன், 2 கார்ட்லையும் இன்ஸ்டண்ட்டாக வந்து எடுப்பேன். ஸோ எல்லாமே டபுள் பேக்கப் ஆகும். ஸோ வேறு டீமுக்கு போகிறதுனாலும் இன்னொரு கார்டை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணி கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். கிளைண்ட்டுக்குமே சம்டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நான். ஸோ எனக்கு டபுள் பேக்கப் வருது. இதில் சிங்கிள் கார்டு இருக்கும்போது சப்போஸ் கார்டு கரப்ட் ஆச்சு அப்படின்னா காலி, மொத்த என்டையர் ஈவெண்ட்டுமே காலி ஆகிடும். பட் அது எல்லா நேரமும் நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த சிங்கிள் மெமரி கார்டு ஸ்லாட்டுமே இது ஒரு பெரிய நெகட்டிவ் தான். அண்ட் இந்த நெகட்டிவை ஓவர் ரூல் பண்ண முடியுமான்னு கேட்டால் இன்றைக்கி டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் பண்ணலாம், பட் லேட்டர் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐபிஎஸ் கிடையாது. இதில் வீடியோ ஃபீச்சர்ஸ்னால ஐபேக்டாக இருந்தாலும் இதில் ஐபிஎஸ் கிடையாது. ஏன்னா பட்ஜெட் கம்மின்றனால R6 Mark 2 ஐபிஎஸ் இருந்தாலும் இதில் ஐபிஎஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்த்தா தெரியும் பாடி எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் இந்த மெல்லிசான ஃபார்ம் ஃபேக்டருக்கு அவங்க ஐபிஎஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஐபிஎஸ் இல்லாதனால வீடியோ வந்து 4K 60 அன்க்ராப்டு இருந்தாலும் ஐபிஎஸ் இல்லை. பட் டிஜிட்டல் ஐஎஸ் இருக்குது. டிஜிட்டல் ஐஎஸ் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணலாம். பட் சில கார்னர்ஸ் வந்து லைட்டாக வந்து க்ராப் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு மேஜரான கான் நெகட்டிவ்ஸாக இருக்குது.
அதுக்கப்புறம் நான் நோட்டீஸ் பண்ணுற சின்ன சின்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இதில் இருக்கிற இந்த சென்சார் வந்து இப்போ என்னோட R5ல வந்து இவ்வளோ தூரம் வந்தால் தான் இந்த டிஸ்பிளே வந்து கட் ஆகும். ஸோ இதில் வந்து அதோட பவர் அதிகமாக இருக்கா என்னன்னு தெரில. சப்போஸ் நான் இங்கே இருந்தாலே இந்த டிஸ்டன்ஸில் இருந்தாலே அது வந்து கட் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெக்யூலரான மைனஸ் வருது, ஏன்னு தெரியல. அது மேபி உள்ள செட்டிங்ஸ் எதாவது மாற்ற முடியுமான்னு தெரியல. Canonல யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது என்னன்னு சொல்லுங்கள், அதை நான் அப்டேட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, grip ரொம்ப கம்மி. இந்த மாதிரி பெரிய லென்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சின்ன பாடி, ஸோ grip ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து ஒரு கேஜ் போட்டு அவாய்ட் பண்ணிடலாம். பட் இது சின்ன பாடின்னும் போது நான் இது வந்து மேஜராக சொல்கிறது ஆமச்சர்ஸ் ஆர் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இது பெரிய ப்ளஸ்ஸாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான் ஃபஸ்ட் டாப்பிக்காகவே. பட் எனக்கு இது வந்து grip ரொம்ப கம்மி. நான் R5 யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணேன்னா கையில் அவ்வளோ grip-ஆக ஹோல்ட் பண்ணல. கான்ஃபிடென்ட்டாக வந்து என்னால் மூவ் பண்ண முடியல, விழுந்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஓகேங்களா. ரெண்டாவது டயல்ஸ் ரொம்ப லிமிட்டட் டயல்ஸ் தான், ஜாய்ஸ்டிக்கும் இல்லை. ஸோ ஃபோக்கஸ் பாயிண்ட் நான் மூவ் பண்ணுறதுக்கு ஜாய்ஸ்டிக் இல்லை, டயல்ஸும் கம்மியாக இருக்குது. அப்பச்சர் ஷட்டர் ரெண்டுமே வந்து ஒரே டயலை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஷார்ட்கட் அண்ட் பட்டன் வச்சு தான் வந்து ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணி தான் நான் அப்பச்சர் ஷட்டர் மாற்றிக்கணும். இது வந்து ரன் அண்ட் கன் சினாரியோவில் வந்து நான் எல்லாமே ஒரு பட்டனில் வச்சுருப்பேன். நான் இன்டென்ஷனலாக லைக் பார்க்க கூட தேவையில்ல, அப்படியே சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவேன் என்னோட R5ல. பட் இதில் கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணேன் மேஜர் அண்ட் மைனர் கான்ஸ் இந்த கேமில் இருக்கிறது. ஸோ இது வந்து உங்களோட டாப் ஃபீச்சர்ஸை ஓவர் ரூல் பண்ணோன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸ்லி பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் ப்ரொஃபஷனல் ரேஞ்சில் இருக்கிற பெரிய பெரிய பாடிஸ்க்கு மூவ் ஆகி தான் ஆகணும். ஓகேங்களா. ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, Canon R8 வந்து 2026க்கு வர்த்தா அப்படின்றது தான். என்ன கேட்டிங்கன்னா, ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா எஸ், இட்ஸ் ரொம்ப ரொம்ப வர்த்தான கேமரா தான். அதுக்கு முக்கியமான ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் லைக் இது வர்த்தான்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா, டெக்னாலஜி வந்து மொபைல் ஃபோன்ஸ் மாதிரி இதில் வந்து ரொம்ப ஏஜ் ஆகாது. கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு கேமரா லான்ச் ஆகுதுன்னா 3 to 4 இயர்ஸ் வந்து அது ப்ரைம்லியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் மைனர் இன்க்ரிமெண்ட் கொடுத்து அடுத்தடுத்த பாடிஸ் ரிலீஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா. அவங்க சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது அவங்களுக்கு ஒரு தேவை, அதனால் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, பட் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இப்போ இந்த பாடி எடுத்தீங்க அப்படின்னா 3 to 4 இயர்ஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ண வேண்டிய தேவைகள் இல்லை. ஸோ இது வந்து ஆல்ரெடி லான்ச் ஆன கேமராவாக இருந்தாலும் 2026ல் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக சாலிடாக அதை யூஸ் பண்ணலாம். இல்லை நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பிறகு நீங்கள் அப்கிரேடும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது டெக்னாலஜி வந்து கேமராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாக மூவ் ஆன் ஆகாது. ஒரு 3-4 இயர்ஸ் வந்து இருக்கும், சாலிடாக இருக்கும். ஸோ அதில் பயப்பட வேண்டாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இது வந்து Canonோட மெனு சிஸ்டமில் வருது அண்ட் Canonோட ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டமில் வருது. இது வந்து டாப் ஆஃப் த லைனில் இருக்குது. ஓகேங்களா. இண்டஸ்ட்ரி டாப்பில் இருக்கிற சிஸ்டமில் வந்து இது Canonல வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ R6ஓட சென்சார் அப்படியே கொடுத்தனால ஆட்டோ ஃபோக்கஸ் செம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. நான் இன்னைக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணேன். ரொம்ப மைன்யூட்டான செடி கொடி அந்த மாதிரி இலெல்லாம் வச்சா கூட இன்ஸ்டண்ட்டாக கிராப் பண்ணுது. ரொம்ப டிஸ்டன்ஸில் இவ்வளோ மிஸ்ட்டு கவர் ஆகிருக்க இடத்துல ரொம்ப டிஸ்டன்ஸில் ஒரு சப்ஜெக்ட் வச்சு எடுத்தாலுமே ஃபோக்கஸ் வந்து கிராப் பண்ணிச்சு. ஸோ அந்த அளவுக்கு R5ஓட ஃபோக்கஸ் இதில் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்குது. அண்ட் மெனு சிஸ்டம் ஈஸி டு யூஸ் மெனு சிஸ்டம் இருக்கனால ஆமச்சர்ஸ் இங்கே மைக்ரேட் ஆகும்போது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு யூஸ் பண்ண. ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணும்போது ஒரு வெட்டிங்கில் வந்து ஃபாஸ்ட் பேஸ் வெட்டிங்கில் வந்து அவங்க ஈஸியாக வந்து மெனு சிஸ்டமில் சேஞ்ச் பண்ணி செட்டிங்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலி வந்து இது ஏன் 2026க்கு ரொம்ப வர்த்தாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து RF மவுண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இப்போ என்னோட R5 அப்புறம் R8 R6 Mark II அண்ட் ஃபியூச்சர் R6 Mark III அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுக்கான லென்சஸ் எல்லாமே இந்த மவுண்ட்டில் செட் ஆகும். ப்ளஸ் RF லென்சஸ் வந்து டாப் ஆஃப் த லைனில் இருக்குது. எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிளாஸு. உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக நீங்கள் மூவ் ஆன் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் RF சிஸ்டமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாடியே சேஞ்ச் பண்ணாலும் இந்த லென்சஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து பிரச்சனையாக இருக்காது. நீங்கள் 2026ல் இதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஃபியூச்சரில் இதை நீங்கள் செகண்ட் பாடியாக மாற்றிட்டு கூட நீங்கள் வந்து ஏ பாடி வந்து இன்னர் பாடி மாற்றிக்கலாம், ஃபர்ஸ்ட் பாடி. ஸோ ஃபர்தராக அப்கிரேட் பண்ணிக்கலாம் லைனப்பில். ஸோ அதே லென்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கனால இது வந்து உங்களுக்கு ரொம்ப வர்த்தாக இருக்கும் 2026லையும். ஸோ அங்கே வந்து நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஸோ இந்த 3 மேஜர் ஃபேக்டரை வச்சு நம்ம பார்க்கும்போது 2026ல் வந்து R8 கண்டிப்பாக ஒரு வர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா வந்து R6 Mark III வந்துடுச்சு. அதோட ஃபோக்கஸ் சிஸ்டமும் அட்வான்ஸ்டாக இருக்குது. பட் இது வந்து R6 Mark II வேறு லெவல் ஹிட்டான கேமராவோட ஃபோக்கஸ் சிஸ்டம் அண்ட் சென்சார் இருக்கனால இது இப்போவுமே R6 Mark II அண்ட் Mark IIIக்கு ஈக்குவலான வீடியோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதில் சேஞ்சஸே இல்லை. R6 Mark IIIல வந்து ஃபுல் ஓப்பன் கேட் இருக்குது. நம்ம ஓப்பன் கேட்லாம் பெருசாக யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் வீடியோ பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பண்ணும். அண்ட் ஃபோட்டோகிராஃப்மே வந்து நீங்கள் ராலெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணுறதுங்கன்னா கண்டிப்பாக வந்து கலர்ஸை வந்து சூப்பராக ரெக்டிஃபை பண்ணலாம். வந்து ஃபோக்கஸ் சிஸ்டம் செம்மையாக இருக்கனால வெட்டிங்ஸும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பெட்டராகவே இருக்கும். ஓகேங்களா. ஓகே, ஸோ ஃபைனலி வந்து R8 ஏன் வாங்கணும், அதுக்கப்புறம் R8ஓட டாப் ஃபியூச்சர்ஸு, R8 பட்ஜெட் லைனில் வரனால என்னென்ன அட்வான்டேஜ், அதுக்கப்புறம் R8ல இருக்க கான்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஃபைனல் டிசிஷனாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
R8 வந்து ரொம்ப வொர்த்தான கேமரா. இப்போ இந்த மெமரி கார்டு ஸ்லாட் வந்து சிங்கிள் ஸ்லாட் தான் இருக்கு. அது ஃபைல் கரப்ட் ஆயிடும் அப்படின்லாம் ஒரு கானா சொல்லியிருந்தாலும், பெட்டர் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு நல்ல மெமரி கார்டு, ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்க மெமரி கார்டு, ஒரு V90, V60 மாரி கார்ட்லாம் எடுத்துட்டு பேக்கப் எடுங்க கம்பல்சரி ஷூட்ஸ் முடிஞ்சதும். அந்த மாரி இருக்கும்போது நீங்க கரப்ட் ஆகுறதோ, ஃபைல் லாஸையோ வந்து அவாய்ட் பண்ணிடலாம். டேட்டா வந்து சேஃபாவும் இருக்கும். இன்னொன்னு வந்து பேட்டரி வந்து நீங்க 2, 3 பேட்டரிஸ் கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். இதோட பேட்டரிஸ் வந்து LP17 வந்து பெரிய பிரைஸ் கிடையாது. கொஞ்சம் பட்ஜெட் ரேஞ்சில தான் வருது. அதனால பேட்டரிஸ் நீங்க மல்டிபிள் பேட்டரிஸ் வாங்குறது உங்களுக்கு பெரிய இஷ்யூவா இருக்காது. அதுக்கப்புறம் சொன்ன சின்ன சின்ன கான்ஸ்லாம் வந்து இது பட்ஜெட் அண்ட் டாப் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாரி ஆயிடுது. ஸோ இது நிஜமே ஒரு வொர்த்தான கேமரா தான் இருக்கும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க R8 பத்தி? 2026ல உங்க பட்ஜெட்ல இது இருக்குமா? ஆர் ஃபீல்டுக்கு என்டர் ஆக போற அமேச்சர்ஸ் ஆர் ஃபுல் ஃப்ரேம் மாறணும்னு நினைக்கிற அமேச்சர்ஸ் வந்து கண்டிப்பா R8 ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? இல்ல ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா? அப்படின்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி நெறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கும், R8ஓட ஃபர்தர் டீடைல் ரிவ்யூ அண்ட் வேற ஏதாவது ஷூட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் நீங்க கண்டிப்பா வந்து பத்மன் ஃபோட்டோகிராஃபரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல R8 வச்சு ஏதாவது ஷூட் பண்ணி நம்ம கண்டிப்பா அதோட அவுட்புட் அண்ட் பிடிஎஸும் போடுவோம். கிளைமேட் செம்மையா இருக்கு. ஆனா கன்டினியூஸா பேசும்போது மூச்சு வாங்குது. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பாருங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். பை பை.